தாங்க முடியல. போதை பொருளில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கும் என்றால், ஆக முக்கியமான ஒரு வழி இருக்கும் என்றால் ஈமான். ஈமான். சின்ன வயதில இருந்து 2 வயசுல இருந்து 3 வயசுல இருந்து 4 வயதில இருந்து உங்கள் பிள்ளைகளை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறுமை வாழ்க்கையும் பற்றி சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளங்க. போதையை பற்றி சின்ன வயதில இருந்தே இது ஹராம், இது கூடாது, இப்படி இதுக்கெல்லாம் தண்டனை இருக்குது, இது பாவிக்கிறதால இவ்வளவு தீங்குகள் வரும் என்று சொல்லி கொடுங்க. ஈமான் இருந்தால் மட்டும்தான் எந்த சந்தர்ப்பத்திலையும் நெருங்க மாட்டார்கள். அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் மட்டும்தான் எந்த சந்தர்ப்பத்திலையும் சிகரெட்டை தொட மாட்டார்கள். ஈமான் இல்லையா, சூழல் கொஞ்சம் பிரச்சனையாகிற நேரம் டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, நண்பர்களோட சேர்ந்து பழகிடுவாங்க. ஈமான் இருந்தால் யாரோட இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சபையில் இருந்தாலும் ஈமான் அவர்களை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களை தடுக்கும், தொடமாட்டார்கள். அன்பு சகோதரர்களை, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார், அபு மிஹ்சன் அல் அசதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் நல்ல ஒரு சஹாபி, அல்லாஹ்வுக்கு பயந்தவர். ஆனா ஆரம்பத்தில் இருந்து எல்லா சஹாபாக்களும் போதையை என்ன சாராயத்தை குடிச்சவங்க தான், போதைக்கு அடிமையானவர்கள் தான் நிறைய பேர். ஆனால் அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று சொன்ன பின்னாடி சாராயத்தை கொட்டினார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸ்கள்ல வரும், மதீனா எப்படி, மதீனால சாராயம் மது ஆறு ஓடுது. அந்த அளவுக்கு சாராயம் குடித்தவர்கள், மது பாவித்தவர்கள். அல்லாஹ் சொன்னான் ஈமான் தான் பாதுகாக்கும். தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம் தான் இந்த போதையில் இருந்து பாதுகாக்கும். ஈமான் இருந்ததால் அல்லாஹ் சொன்னான், உடனே வீசினார்கள், எல்லாத்தையும் கொட்டினார்கள். ஒரு சஹாபி இருந்தார் சகோதரர்கள், சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் வேகமாக. அவர் அபு மிஹ்சன் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு. அவரும் இந்த மது பாவனைக்கு அடிமையாக இருந்தார். நல்ல சஹாபி, எவ்வளவு முயற்சிக்கிறார், அவரால் முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவருக்கு கசையடி கொடுக்கப்படுது, தண்டனை கொடுக்கப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல தண்டனை கொடுக்கப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே அவர் முயற்சிக்கிறார், முடியவே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அவர் கட்டப்பட்டு கைதியாக வைக்கப்படுறார். ஒரு யுத்தம் நடக்குது, காதிசியா என்று சொல்லி ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துக்கு முஸ்லிம்கள் எல்லாரும் போற நேரம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னராக இருக்கிறார். அவரது வீட்டுல தான் இந்த சஹாபி கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாரும் இப்ப பேய்த்துட்டாங்க யுத்தத்துக்கு. கட்டி வைக்கப்பட்ட அபு மிஹ்சன் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் அல்லாஹ் தடுத்ததை செய்திருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க, என்னை இந்த இடத்திலிருந்து அவிழ்த்து விடுங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில காதிசியா யுத்தம் ஜிஹாது நடக்க போது, இறைவனுடைய பாதையில நான் போகணும், சண்டை பிடிக்கணும், நான் அங்கேயே மௌத்தாகணும், நான் பாவம் செய்தவன். அப்படி நான் மௌத்தாகவில்லை என்றால் நான் வாதா தருகிறேன், நான் வாக்களிக்கிறேன், இதே இடத்துக்கு யாருக்கிட்டையும் சொல்லாமல் யாருக்கும் விளங்காம நான் மரணித்தால் நான் அங்க முடிஞ்சு மௌத்தாகிருவேன். இல்ல யுத்தத்தில் நான் கொல்லப்படவில்லை என்றால் நான் திரும்ப இதே இடத்துக்கு வந்து இதே மாதிரி கைதியாக நான் இருந்துருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து அவர் போறார். முகத்தை மறைச்சு, ஏண்டா இவரை விளங்க கூடாது, இவர் கட்டப்பட்டிருக்கிறார், தண்டனையில இருக்கிறார், யுத்தத்துக்கு வந்தா எடுக்க மாட்டாங்க, யார் என்று விளங்காமல் முகத்தை மறைத்து கொண்டு, ஏண்டா பாவத்தை விட முடியாத அந்த வருத்தம். ஈமான் இருந்தால் தான் சகோதரர்களை இது வரும். அதனால தான் பிள்ளைகளுக்கு தக்குவாவை கொடுங்க, மார்க்க வகுப்புகள்ல கொண்டு வந்து சேருங்க, மார்க்க விடயங்களோடு அதிகம் தொடர்பு படுத்துங்க, பள்ளிவாசல்களோடு அதிகம் தொடர்பு படுத்துங்க என்று அடிக்கடி ஞாபகப்படுத்துறோம். என்ன நடக்குது, முகத்தை கட்டி கொண்டு வாரார். முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, முஸ்லிம்கள் பின்தங்கிய ஒரு சூழ்நிலையில இருக்கிற நேரம் இவர் அந்த பாவத்தை விட முடியலையே என்ற வேதனை, இத்தனை வருஷமா நான் இந்த மது பாவனையிலிருந்து வெளியே வர முடியாதே என்ற வருத்தம் அவரை அப்படி ஒரு வீரனாக அந்த ஜிஹாது களத்திலே அவர் பங்கெடுக்கிறார். எதிரிகளை கண்டன் துண்டமாக வெட்டுகிறார்.
யுத்தம் முடியுது, முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இவர் மௌத்தாக அல்ல, திரும்ப சொன்ன மாதிரியே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி வந்து நிற்கிறார். என்ன நடக்குது தெரியுமா? ஈமான் இருந்தால், பாவத்தை விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், யாரெல்லாம் இந்த இடத்துல இந்த சிகரெட்டுக்கும் சாராயத்துக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கிறீர்களோ தௌபா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இஹ்லாஸோடு நீங்கள் இறைவனிடம் மீண்டால், தௌபா செய்தால், வல்லாஹி அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நீங்க அல்லாஹ்விடத்திலே செய்த பாவத்தை சொல்லி திருந்தி மன்னிப்பு கேட்டு நல்ல ஒரு அடியானாக மாறணும். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் முடிந்து வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் மனைவியோட பேசுறார். அவர் சொல்றார், நாங்க தோக்குற நிலைமையில் இருந்தோம், யாரென்றே தெரியாத ஒருத்தர் வந்தார். அவர் முஸ்லிம்களுக்கு சார்பாக போராடினார், எதிரிகளை சரமாரியாக வெட்டினார். அபூ மிஹ்சன் அல் அஸதி மட்டும் இந்த இடத்திலே இருக்காவிட்டால் அவர்தான் அங்கே வந்திருப்பார், அவர்தான் அதையெல்லாம் செய்தார் என்று நான் நம்பியிருப்பேன், அப்படித்தான் நாங்க நினைத்திருப்போம். ஆனா அவர் இங்க இருக்கிறார் என்று சொன்ன நேரம் அவங்களோட மனைவி சொல்றாங்க, இப்படி எல்லாம் நடந்தது, அவர் இப்படி கேட்டார், நான் தான் திறந்து விட்டேன், வந்தது அவர் தான் என்று சொன்ன நேரம் அவரை சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த விலங்கை எல்லாம் அவிழ்த்து விட்டு பார்த்து அவரை கட்டி பிடிச்சி சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்கு பின்னாடி நாங்கள் உங்களை கட்ட மாட்டோம் என்றார்கள். நீங்க எங்கேயாவது பெய்திருங்க என்றார்கள். என்ன அவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி, ஜிஹாது களத்திலே அல்லாஹ்வுக்காக குதித்து போராடியவர். அவர் சொன்னார், இன்றைக்கு அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக இதன் பின்னாடி நான் இந்த மதுவை தொடவே மாட்டேன் என்று அன்றைக்கு சத்தியம் பண்ணி முடிவெடுத்தார். அவர் மரணிக்கும் வரை வாழ்க்கையில் திரும்ப அவர் மதுவை குடிக்கவே இல்லை. அதனால சொல்லுகிறேன், சத்தியம் பண்ணி முடிவெடுங்கள். இந்த ஹராத்தை, இந்த போதையை நான் பாவிக்கிறேனா, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பாவிக்கிறார்களா, அவர்களிடம் சத்தியம் வாங்கி முடிவெடுங்கள், தௌபா செய்து மீளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு போதுமானவன். இந்த போதையிலிருந்து